உன் பேர் என்ன? வணக்கம் மக்களே, வெல்கம் டு கவர் டிரைவ். இது வரைக்கும் நம்ம வந்து சிஎஸ்கே 2 மேட்ச் ஆடினது பார்த்துருக்கோம். 3வது மேட்ச் ஆர்ச் ரைவல்ரி கூட ஆர்சிபி அகெயின்ஸ்ட் ஆட போகிறாங்க. சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் ஆட போகிறாங்க. இன்னொரு மேட்ச் இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. அதுக்கு முன்னால் வந்து நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பண்ணுறோம்னால ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இடையில வந்து 35 மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டாமினேஷன் அதிகம், 21 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க 35 மேட்ச்சில். இதில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து 13 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ சென்னைக்கு அதிகமாக வந்து வின்னிங் ரேட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெங்களூருது ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா நோ ரிசல்ட் மேட்சாக வந்து முடிஞ்சுது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து டாமினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட எவ்வளோன்னு பார்த்துடலாம். 218 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட. இது வரைக்கும் வந்து மொத்தமாக 2008 சீசன்லேருந்து இனி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கர் ஸ்கோர் 218 ரன்ஸ்னால் ஆர்சிபிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அன்னைக்கு வந்து வேறு டீமாக இருந்துச்சு. கிறிஸ் கேல், ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி இன்னுக்கும் இருக்கார். அட் த சேம் டைம் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க ஆர்சிபிக்கு. இப்போ இருக்கிற செட் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். அது என்ன நம்ம பார்த்துடலாம். பட் ஆர்சிபிக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ராக் ரெக்கார்ட், சிஎஸ்கே கூட ஹையஸ்ட் ஸ்கோர். இதுக்கு மேலேயே வந்து அடிச்சிருந்தாங்க யார்? நம்ம சிஎஸ்கே டீம். ஸோ 226 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பெங்களூரு கூட. ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து சிஎஸ்கே இந்த சீசன் 2026 சீசனில் வந்து 2 மேட்ச் ஆடினாங்க, 2 மேட்ச்சு தோல்வி சந்திச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு டீமுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பெங்களூர் கூட நம்ம இந்த மாதிரிலாம் மேட்ச் ஆடி இருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே ஒரு மேட்ச்சை வந்து நம்ம ஜெயித்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு வெற்றியோடு போகலாம். மேற்கொண்டு வந்து ஒரு வெற்றி மேலே வெற்றி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறமா வந்து டேபிள் டாப்பர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். லோவஸ்ட் ஸ்கோர் அப்படி நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துட வேண்டியது தான். ஏன்னா வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது லோவஸ்ட் ஸ்கோர் கூட பார்க்கணும். ஆர்சிபியோட லோவஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பார்க்கும்போது 70 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி இருக்கிற சிஎஸ்கே டீம் கூட வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அட்டாக், போலிங் அட்டாக்காக இருந்துச்சு. ஏன் நம்ம லக்ஷ்மிபதி பாலாஜி சென்னை சேர்ந்தவர், அவரும் வந்து ஒரு சிஎஸ்கேக்கான பிளேயர் தான். மக்காய் ஆண்டனி, ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப், பல பேர்கள் நீங்கள் சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட இருந்திருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அன்றைக்கி பூந்து விளையாடினாங்க, எந்த ஆப்போசிஷனாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து பெங்களூரு கூட வச்சுருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம வந்து சிஎஸ்கேவோட லோவர் ஸ்கோர் பார்க்கும்போது 82 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்த்தாச்சு, ஹையஸ்ட் ஸ்கோர், லோவர் ஸ்கோர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரெக்கார்ட் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் 11 மேட்ச் ஆடி இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியத்தில். இதில் வந்து சிஎஸ்கே 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பெங்களூரும் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சம்மர் டைமில் வந்து பெங்களூரில் வந்து மழை பெஞ்சு மேட்ச் வந்து ஃபுல் ரிசல்ட் வராமல் போன நாளும் இருந்துச்சு. ஸோ அது பெங்களூரில் நடந்திருக்கு மேட்ச். ஸோ ட்ராக் ரெக்கார்ட் பெங்களூரில் பார்க்கும்போது சரிசமமாக இருக்குது. 5-5 50-50% கூட சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 2 மேட்ச் பற்றி யோசிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு கூட அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ டேபிள் படி பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இன்னைக்கு வந்து டேபிள் டாப் 5ல் இருக்காங்க. அதே போல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து டேபிளில் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சென்னைக்கு. இந்த பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கூட ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் 5லேயே வந்து இன்னும் பெட்டரான பொசிஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த பிச்சை பற்றி பேசிடலாம். பெங்களூரு பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேட்டிங் ஒரு நல்ல, அதாவது ஒரு டீமில் வந்து உங்களுக்கு நல்ல செட் ஆஃப் பேட்டர்ஸ் இருக்காங்க, அதே போல் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பெங்களூரு பிச்சு வந்து சாதகமாக இருக்கும். ஸோ இந்த பெங்களூரு பிச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்க்கு வந்து பேஸ் போலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் உதவும். ஏன்னா வந்து அந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி லைட்டாக கிராஸ் இருக்கும். அதே போல் வந்து அந்த ரெட் சாயில் பிச்சு கூட காம்பினேஷன் இருக்கிறதுனால பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் பவர் பிளே அப்போ வந்து புது பால், அதாவது பேஸ் பவுலர்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் சீம் ஆகும், பால் ஸ்விங் ஆகி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் நம்ம கொஞ்சம் அதை பார்க்கலாம்.
அதே போல் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அந்த கிராஸ் வந்தது காரணமே வந்து வெதர் கண்டிஷன் தாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் சாயில் கூட வந்து அந்த மாதிரி சாயில் தான் உங்களுக்கு. வெதர் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பேட்டுக்கு வரும்போது அது ஒரு பேட்டிங் பேரடைஸாக தான் ஆகும். ஸோ பவுலர்ஸ் வந்து எதாவது பயன்படுத்திக்கணும் ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்க தான் பார்க்கணும். அப்போ வந்து ஒரு எட்ஜில் இருக்கிற மாதிரி, டாப் எட்ஜில் இருக்கிற மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதே போல் பேட்டர்ஸ் கூட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடி நெகோஷியேட் பண்ணி ஃபஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து பார்த்து எப்படி வந்து சீம் ஆகுதா பார்த்து ஆடினாங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து விக்கெட் வந்து லூஸ் பண்ணாமல் பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் தான் பெங்களூர் கண்டிஷன். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது டியூ ஃபேக்டர். கண்டிப்பாக டியூ ஃபேக்டர் வந்து பெங்களூர் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை மாதிரிலாம் கிடையாது. சென்னையில் உங்களுக்கு வந்து ஹாட் ஹியூமிடிட்டி கண்டிஷன் இருக்கிறனால உங்களுக்கு அந்த டியூ ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இருக்காது. இருந்தால் கூட வந்து நம்ம நேற்று மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து டியூ ஃபேக்டர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் வந்து நீங்கள் சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். இல்லைனா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நீங்கள் போலிங் பண்ணும்போது கூட அந்த நீங்கள் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம் ஃபீல்டிங் சைடாக செகண்ட் போலிங் போடும்போது கூட. பட் டியூ ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த டியூனால் வந்து பால் கிரிப்பு கிடைக்கிறது கஷ்டம் போலர்ஸ்க்கு. பேட்டர்ஸ் கூட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பேட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வெயிட் பண்ணி ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் போகும். அதே போல் வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக வந்து கஷ்டப்படுவாங்க டியூ ஃபேக்டர் இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் டாஸ் ஜெயிச்சு வந்து ஃபஸ்ட்டு போலிங் எடுத்து ஓரளவுக்கு ஸ்கோரை வந்து சுருக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த பேட்டிங் டீமை வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண விடாமல் பண்ணிட்டீங்கனாலே வந்து நீங்கள் பாதி மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான். அடுத்தது கட்டத்துக்கு நீங்கள் போகும்போது சேசிங்கு அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடினீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவரில் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காமல் நீங்கள் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கோர்ஸ் ஆன் ஆவரேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்டில் வந்து 180 190 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரெடிட் கோஸ் டு போலிங் டிபார்ட்மெண்ட்டாக. ஏன்னா வந்து பவுலர்ஸ் வந்து சில டைம் வந்து நல்ல போலிங் பண்ணி பர்ஃபார்ம்லாம் பண்ணுறனாலும் வந்துச்சு. அதனால் வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டு கூட கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து 180க்கு கீழே வந்து ஸ்கோர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். ஸோ காம்படிட்டிவ் ஸ்கோர் அதாவது வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து அந்த 180 to 190 வந்து ஆவரேஜாக சொன்னேன். பட் நீங்கள் நல்ல பேட்டிங் ஆடுறீங்க, இது ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர், 2 பக்கமும் வந்து சரிசமமாக இருக்க டீமு, இந்த பக்கம் பேட்டிங் நல்ல யூனிட் வச்சுருக்காங்க, அந்த பக்கம் கூட பேட்டிங் யூனிட் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 210 ரன்னுக்கு மேலே அடித்தா தான் இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். ஒருவேளை வந்து ஆப்போசிஷன் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு 190 to 200 கூட ஓகே தான். பட் ஆப்போசிஷன் டீமோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 210 ரன்ஸ்க்கு மேலேயே போனால் தான் வந்து கண்டிப்பாக உங்களோட டீமுக்கு வந்து ஒரு வெற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து கிரவுண்டோட டைமென்ஷன்ஸாக பார்த்துடலாம். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் பார்க்கும்போது வந்து ஸ்கொயர்னால் வந்து ஸ்கொயர் லெக் பக்கம், அதே போல் வந்து பாயிண்ட் ரீஜன். பேட்டர்ஸ்க்கு வந்து இந்த பக்கம், அதாவது பேட்டர்ஸ்க்கு ஸ்கொயர் அம்பையரோட பக்கம் ஆப்போசிட் பக்கம் பார்க்கும்போது 60 to 65 மீட்டர்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்ட்ரெயிட் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசு கூட கிடையாது. ஸ்ட்ரெயிட் கூட 68 to 71 மீட்டர்ஸ் தான். ஸோ ஸ்கொயரும் சின்னது தான், அதே போல் ஸ்ட்ரெயிட்டும் வந்து அந்தளவுக்கு பெருசுலாம் கிடையாது, 68 to 71 மீட்டர்ஸ் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் ஸ்கொயர்ஸ், அதாவது வந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பக்கம் அதாவது நீங்கள் அந்த ஃபைன் லெக்கு, அதே போல் வந்து லாங்கு ஃபைன் லெக்கு, அதே போல் ஒரு டீப் ஸ்கொயர் லெக் ரீஜன் இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் புல் அடித்தாலே வந்து 6 ஈஸியாக போகும். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா ஒரு ஓடிஐ மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடித்தார். எக்கச்சக்கமான புல் ஷாட்ஸ் அடித்தார், ஈஸியாக அடித்தார். அது அடித்த மாதிரியே தெரியல. ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் வந்து எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா வந்து பிஹைண்ட் ஸ்கொயர், அதாவது வந்து அந்த பாயிண்ட் ரீஜனுக்கும் பின்னாடி தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட்டுக்கு இடையில, அதே போல் வந்து ஸ்கொயர் லெக்கும் ஃபைன் லெக் இடையில வந்து ஷார்ட்டாக இருக்கும். கிரவுண்டு வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிறனால ஷார்ட்டாக இருக்கும், ரவுண்டாக இல்லை. அதனால் வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து புல் ஷாட் ஆடுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். லைன் அண்ட் லென்த் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேட்ச்சில். ஏன்னா வந்து லென்த்து மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டிங்கன்னா புல் ஷாட் அடித்து வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க இந்த மேட்ச்சில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் லென்த் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் அடிக்கும்போது கூட அந்த பேஸ் நல்லா கரெக்டாக கிடச்சிச்சின்னா ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஏன்னா ஃப்ளாட் விக்கெட்னால பால் வந்து கரெக்டாக பேட்டுக்கு போகும். ஸோ வேரியேஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பிச்சில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சை பற்றி நம்ம பேசிடலாம். ப்ரீவியஸ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா
சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஒன்று வந்து அவே கண்டிஷன், அதாவது வந்து கவுஹாட்டி கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடியிருந்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களுக்கு இந்த கேம்பெயினில் 2026 ஐபிஎல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க 8 விக்கெட்டோட வித்தியாசத்தில் வந்து தோல்வி சந்திச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அகெயின்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருந்துச்சு. பட் இதுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கலாம் பார்த்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட ஹோம் கண்டிஷன் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஆனால் அதுலேயும் வந்து தோல்வி சந்திச்சிருந்தாங்க. ஸோ ஹோம் கண்டிஷனோட ட்ராக் ரெக்கார்டே வந்து சென்னைக்கு அடி வாங்கிடுச்சு பஞ்சாப் கிங்ஸ் கூட தோல்வி சந்தித்த பிறகு. 6 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க ஹோம் கிரவுண்டில், கண்டினியூஸாக ஆன் ட்ராட்டாக வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து 4 மேட்ச்சில் வந்து 4 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஸோ இந்த ஒரு செட்பேக் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்க தான் செய்யும், பலமான அடி. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குது. அதாவது பஞ்சாப் கிங்ஸ்க்கு மேட்ச்சுக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலும் இருக்குது, பெங்களூருக்கு போகணும் சென்னை டீமு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் கேப்பு, ஸோ ரெஸ்ட் கிடையாது. இந்த பக்கம் நம்ம பெங்களூரு டீம் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடின பிறகு இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடக்கூடிய மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடுற மேட்ச்சில் ஓரளவுக்கு கேப் இருக்குது, ரெஸ்ட் இருக்கிறனால மைண்ட் பாடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பெங்களூரு டீம். ஈவன் விராட் கோலியே சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட்டு மேட்ச் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்த பிறகு வந்து அவரோட பாடி அண்ட் மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் தி ப்ளஸ் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லிக்கலாம் இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து எப்படியோ அப்படி வந்து ஒரு கம்பேக் கொடுத்தே ஆனோம். ஏன்னா வந்து 2 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. 2022 ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் 4 மேட்ச் தோல்வி சந்தித்த பிறகு வந்து ஓவரால் எல்லா மேட்ச் சீசன் எல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து லாஸ்ட் பிஃபோர், அதாவது 9வது பொசிஷனை தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 மேட்ச் தோல்வி சந்தித்த பிறகு தான். அந்த சிச்சுவேஷன் கொண்டு வராமல் பார்க்கறதுக்கு தான் இந்த மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சே ஆனோம். ஏன்னா அந்த ஒரு பழைய ஞாபகங்கள், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அந்த ஒரு ரெக்கார்டு இருந்ததுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா இந்த ஒரு மேட்ச், முக்கியமான மேட்ச் வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தேவை தான். அடுத்தது வந்து நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம், ஆர்சிபி எப்படி ப்ரீவியஸ் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட போலிங் ஃபஸ்ட்டு அவங்க போலிங் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் கூட போலிங் பண்ணும்போது அவங்க ஹோம் கண்டிஷன், அதாவது பெங்களூரோட ஹோம் கண்டிஷன் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் தான் ஆடினாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் போலிங் போட்டாலே வந்து இந்த டியூ ஃபேக்டர் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ போன முறை வந்து பெங்களூரு டீம், அதாவது இந்த சீசன் புதிய சீசன் 2026 சின்னசுவாமி ஸ்டேடியம் கூட வந்து நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில ரீலேட்லாம் பண்ணியிருந்தாங்க, பிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் போன சீசன் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பட் நம்ம சென்னையோட கண்டிஷன்ஸு முழு மாற்றம், மொத்தமாக வந்து போன சீசன் அதுக்கு முந்தின சீசனில் இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம சுத்தமாக பார்க்கல. பட் இங்கே சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கிறதுனால பட் டியூ ஃபேக்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும் சீரியஸாக. அந்த எடுத்துக்கிட்டு தான் வந்து ஆர்சிபி என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு போலிங் எடுத்தாங்க போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட. இதில் போலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் டஃபி நல்லா போலிங் போட்டிருந்தார் போன மேட்ச்சில். இதில் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 22 ரன் தான் கொடுத்துருந்தார் 4 ஓவரில். ஈக்கனாமிக்கலாகவும் நல்லா இருந்தார். பெரும்பாலும் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பெங்களூரு பிச்சில் வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்கிறதுனால ரன்ஸ் எக்கச்சக்கமாக போகும். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பிஹைண்ட் த ஸ்கொயரும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓவல் ஷேப்பில் இருக்கிறனால வந்து பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் லென்த் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அடிச்சிடுவாங்க. பட் ஜேக்கப் டஃபி நியூசிலாந்து போலர் என்ன பண்ணியிருந்தார்னா அட்டகாசமான போலிங், ஈக்கனாமிக்கலாகவும் இருந்தார், விக்கெட்ஸும் எடுத்தார். அவர் தான் வந்து மேஜர் டேமேஜ் அப்போசிஷன் டீமுக்கு பெங்களூரு சார்பாக பண்ணியிருந்தார்ப்பில். அடுத்தது வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருக்கோம். ஆன ஹேட்ரிக்லாம் வந்து அந்த சிச்சுவேஷன் ஹேட்ரிக் மிஸ்ட் பை அ விஸ்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பேக். ஏன்னா கம்பேக் சொல்கிறேன் ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து இதுக்கு முன்னால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குலாம் ஆடி இருந்தார். அதே போல் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் என்னென்ன அவுட்டாக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்த பிறகு T20 வேர்ல்ட் கப்பில் கூட எடுத்திருந்தாங்க. T20 வேர்ல்ட் கப்பில் கூட வந்து பயங்கர கான்ட்ரிபியூஷன் அவர் போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான பிளேயர், இன்ஃபார்ம் பிளேயர் வந்து
ஆர்சிபிக்கு கிடச்சிருக்காங்க. அதே போல் அவர் நல்ல பவுலிங்கும் போட்டிருந்தார் போன மேட்ச்சில். அவரும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார் போன மேட்ச்சில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸ், அந்த பிச்சோட ஒரு டைமென்ஷன்ஸ்னால, பட் ஸ்டில் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு லீத்தலான ஒரு அட்டாக்காக இருக்க போகுது. அடுத்தது புவனேஸ்வர் குமார், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஐபிஎல் பிளேயர். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். டாப் இந்தியன் போலிங் விக்கெட் டேக்கராக இருந்தார் ஐபிஎல்லில். ஸோ அவரும் வந்து ஒரு பெங்களூரு டீமில் இருக்கிறது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவருக்கு வந்து எல்லா பேட்டர்ஸ்க்கு எப்படி போலிங் போடணும், ஒரு ஒரு பிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி ஸ்விங்கை வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி ஜென்ரேட் பண்ணணும், சீமை எப்படி பயன்படுத்தணும், எந்த விதத்தில் வந்து நீங்கள் அந்த இப்போ பெங்களூரு பிச்சு மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருக்கும், லைட்டாக கிராஸ் இருக்கும். சிலதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம். இந்த சீம் பிடிச்சி எப்படி நீங்கள் ரிஸ்ட்டை பயன்படுத்துவீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். புவனேஸ்வர் குமார் மட்டும் நல்லா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெங்களூருக்கு வந்து பவர் பிளேலேயே வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச்சில் ஒரு விக்கெட் வேறு எடுத்திருந்தார். சுயாஷ் சர்மா பல வருஷமாக கேகேஆர் டீமில் இருந்துக்கிட்டு டீமில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணார். பெரும்பாலும் நான் சொல்கிற மாதிரி தான் கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை உருவாக்கி நிறைய வாய்ப்பெலாம் கொடுத்து பெரிய பிளேயர்ஸாக ஆக்கியிருக்காங்க. சுயாஷ் சர்மா வந்து போன சீசனே வந்து ஆர்சிபிக்கு வந்துட்டார். ஆர்சிபிக்கு ஒரு சின்ன பஞ்சம் இருந்துச்சு போன வருஷம். ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவுக்கு கிடையாது அப்படின்ட்டு. சுயாஷ் சர்மா தான் வந்து ஒரு அந்த சப்போர்ட்டிவ் ரோல் கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்பின்னர் யார் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியன் ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா தான். ஸோ சுயாஷ் சர்மா வந்து லெக் ஸ்பின்னர். அதே போல் வந்து ராங் ஒன்ஸும் அதிகமாக போடுவார். கூகுளிலாம் கூட நல்லா போடுவார். என்னென்னா எக்ஸிக்யூஷன் முக்கியம். எப்போ கூகுளி போடுறாரு, பேட்டரை எப்படி வந்து மிஸ்கியூ பண்ணுறாரு, இதுதான் முக்கியமான விஷயம். பட் சுயாஷ் சர்மா ஒரு ஒன் ஆஃப் தி அப்கமிங் பிளேயர்ஸ் இந்தியன் சர்க்கியூட்டில் ஸ்பின்னராக பார்க்கும்போது. அப்புறம் அபிநந்தன் சிங் அப்படின்னு ஒரு புது பிளேயர் எடுத்திருந்தாங்க. அவரும் வந்து ஓரளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்து மீடியம் பேஸ்லாம் போட்டிருந்தார். அவர் தான் வந்து ஒரு நியூ என்ட்ரின்னு சொல்லிக்கலாம் ஆர்சிபி டீமில். பல சீசனில் வந்து அவர் பார்த்துருந்தா ஒரு பேர் வந்து ஸ்குவாடில் வரும். பட் வந்து ஆர்சிபி வந்து எப்படி பயன்படுத்துவாங்க நம்ம கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா வந்து அவருக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு புவனேஸ்வர் குமார் இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதே போல் ஜேக்கப் டப்பி இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆக்கும்போது இந்த 2 பிளேயர்ஸ் கூட இருந்தாலே வந்து நீங்கள் மீடியம் பேஸ் பவுலராக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆர்சிபியோட பேட்டிங் இந்த பக்கம் பார்க்கும்போது விராட் கோலி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரெஷ், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டு ஒரு எப்படின்னா புது கோலி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு அந்த கன்ஃபியூஷன்ஸ், அதே போல் வந்து எப்படி ஆடணும், என்ன பண்ணணும், அந்த ஒரு மைண்டு சில டைம் டயலம் ஆகிடும் அதிகமாக ஆட. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல. அவர் வந்து ப்ரெஷரே இல்லாமல் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு. புது பிளேயர்ஸை வந்து வளர்த்தி விடுறாரு, நல்ல கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறாரு. ரஜத் பட்டிதார் கேப்டனாக இருந்தால் கூட விராட் கோலி வந்து கண்டிப்பாக எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பிளேயர்ஸை வந்து ஆர்சிபிக்கு பிளேயர்ஸ் உருவாக்குறது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு கூட வந்து கொண்டு வரணும் அந்த ஒரு முயற்சியில் தான் இருக்கார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் எத்தனை பவுண்ட்ரிஸ் அடிச்சிருந்தார் போன மேட்ச்சில் 5 பவுண்ட்ரிஸ் அடித்தார், 5 சிக்ஸர்ஸ் அடித்தார். பெங்களூரு பிச்சில் அடிச்சிருக்காரு. அதுவும் வந்து அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை வந்து சிஎஸ்கே கூட எப்படி ஆடுவார் கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து ஏற்கனவே 2 தோல்வி பிறகு அவங்க ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கணும் பார்ப்பாங்க. அதே போல் ஜேமி ஓவர்டன்லாம் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. மேட் ஹென்ரி வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிறார். ஏன்னா மேட் ஹென்ரிக்கு இது ஒரு சாதகமான பிச்சு பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியம். ஸோ மேட் ஹென்ரி மட்டும் கிளிக் ஆகிட்டாருன்னா அதே போல் வந்து ஜேமி ஓவர்டன் கூட நல்ல போலிங் போடுறார். கலீல் அஹமது கூட நல்ல பால் வந்து ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பேஸராக வந்து ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு வந்து பால் ஸ்விங் அவே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலிக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்புறம் தேவ்தத் படிக்கல் பல வருஷம் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு உருவாக்கி பெங்களூரு வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு வந்து அவர் திடீர்னு காணாமல் போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக். போன டொமெஸ்டிக் சீசன் நல்ல ஒரு பேட்டிங்லாம் ஆடிந்தார். 2024, 2025 அந்த ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஷ்தக் எல்லா ட்ரோஃபீஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது தேவ்தத் படிக்கல் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு இந்தியா ஆடும்போது கூட கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த முறை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 61 ரன்ஸ் அடித்தார் எஸ்ஆர்ஹெச் கூட முதல் மேட்ச்சில் இந்த சீசன் கேம்பெயினில். ஸோ ரஜத் பட்டிதார் வந்து 31 ரன் அடித்தா கூட கண்டிப்பாக வந்து அவருக்கு நல்ல சப்போர்ட்டிவ் ஒரு டீம் வச்சுருக்கறனால இது வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் தான் பார்ப்பார். அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடணும் பார்ப்பார். பேட்டிங் யூனிட் கூட வந்து போன முறை ஃபில் சால்ட் ஒரு வேளை
அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட இந்த முறை வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் விராட் கோலி அண்ட் பில் சால்ட்டோட காம்பினேஷன் வந்து நம்ம போன சீசன் நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம். பட் இந்த சீசனில் எப்படி போகுது கட்டாயமாக பார்த்தே ஆனோம். சிஎஸ்கே கொஞ்சம் மொரால் டவுனாக இருக்குது. அதே போல் வந்து ஷார்ட் ஆஃப் த லென்த் போடுறாங்க. ஷார்ட் லென்த் போடுறதுனால ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டு அதே போல் வந்து பிஹைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஷார்ட்டாக இருக்கிறதுனால பில் சால்ட் வந்து புல்ல நல்ல பிளேயர். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிம் டேவிட் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல ஃப்ளோட்டர். அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கி விட்டால் கூட அதுக்கு தகுந்த பார்ட்னர்ஷிப்லாம் பில்ட் பண்ணி ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக இன்னிங்ஸ் கொண்டு போயிட்டு ஃபைனல் ஓவர் அதாவது டெத் ஓவர் வரும்போது குவிக்காக ஆடுவார். இல்லைனா நீங்கள் வந்து டெத் ஓவர் அமுச்சு விட்டால் கூட வந்து 4-5 சிக்ஸ் அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ கொண்டு போயிட்டு டீமோட ரன் ரேட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். இந்த பக்கம் நம்ம டிம் டேவிட் பற்றி பேசும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். டிம் டேவிட் வந்து அந்த ஒரு ஸ்டான்ஸ் அதே போல் அந்த பவர் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாஸியான பிளேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆர்சிபி எடுத்தது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு முந்திரி சீசன் அதாவது 2024-2023 சீசன் அந்தளவுக்கு பயன்படுத்தலை. ரொம்ப லோவர் ஆர்டரில் தான் அமைச்சிருந்தாங்க. பட் ஆர்சிபி போன சீசன் கூட ஓரளவுக்கு நல்லா பயன்படுத்தினாங்க. பட் இந்த முறை வந்து கண்டிப்பாக டிம் டேவிடுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம் டேவிட் மில்லருக்கு எந்த ரோல் கிடச்சிருக்கோ சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயோ எந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லேயோ ஒரு மிடில் ஓவர்லேருந்து டெத் ஓவரில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து இப்போ கண்டிப்பாக டிம் டேவிட் கையில் இருக்குது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஹோம் கண்டிஷன்ஸை பயன்படுத்திப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப்லேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிருணால் பாண்டியா. ஸோ கிருணால் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓரளவுக்கு பேட்டிங் சப்போர்ட் பண்ணுவார். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த விக்கெட்ஸ் க்ரூஷியலான டைமில் எடுத்துருவார். ஒரு ஸ்பின்னராக வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு சுயாஷ் சர்மா இருக்காருன்ட்டு. சுயாஷ் சர்மாவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிருணால் பாண்டியா ஒன் ஆஃப் தி பவுலர்ஸ். இப்போ கிருணால் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவுலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த பேஸை மாற்றுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பார். ஸோ இங்கே கிருணால் பாண்டியா அங்கேருந்து உங்களுக்கு வந்து சுயாஷ் சர்மா மாற்றி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பெங்களூரு டீமில் ஸ்பின்னரோட ஒரு அந்த ஒரு பார்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான். அப்புறம் அபிநந்தன் சிங் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க முதல் மேட்ச்சில். அடுத்த மேட்ச்லேயே வந்து கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஐபிஎல் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கூட ஆடும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். அபிநந்தன் சிங் வந்து பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். சீசன் பை சீசனாக வந்து அவர் ஓரளவுக்கு பேட்டிங்லேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம போலர் தான் நினச்சி பார்த்தா பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. போலிங்கில் கூட வந்து சுமாராக ஒரு 2-3 விக்கெட்ஸாவது எடுக்கிறார் ஒரு மேட்ச்சுக்கு அது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா அவர் பயன்படுத்திப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் டஃபி வேர்ல்ட் கிளாஸ் போலர். அவர் வந்து ஸ்விங் அண்ட் சீமை வந்து நல்லா பயன்படுத்துவார். பர்டிகுலராக வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு போலிங் போடுறாங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அது அவருக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்த்துடலாம். ஏன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து கொஞ்சம் ஓவர் வியூ பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கார்னர் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்த்துடலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு டீமில் சமீபத்தில் ஆடின மேட்சை எடுத்துக்கலாமே. போன மேட்ச்லேயே தேவ்தத் படிக்கல் இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டும் இருக்கார். டிம் டேவிட் ஹிட்டர் பயங்கரமான ஹிட்டர் அவரும் இருக்கார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆல்ரவுண்டர் கிருணால் பாண்டியாவும் இருக்கார். ஸோ 4 லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருக்காங்க. போன முறை சிஎஸ்கே என்ன மிஸ்டேக் பண்ணாங்க. போன முறை மட்டும் இல்லை அதுக்கு முந்தைய மேட்ச்சில் கூட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட கவுஹாட்டியில் வந்து ஆஃப் ஸ்பின்னர் வந்து பயன்படுத்தவே இல்லை. திரும்பி நான் ஏன் சொல்கிறேன்னா ஆஃப் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் ஆடும்போது பாலை வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு மிடில் ஸ்டம்ப் லைன்லேயோ இல்லைனா வந்து மிடில் ஸ்டம்ப் அண்ட் லெக் ஸ்டம்ப் லைனில் குத்தி உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கு வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடுறது கஷ்டம்தான். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பெங்களூரு பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அதே போல் பிஹைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஷார்ட்டாக இருக்கிறனால அது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா ஏதாவது கொஞ்சம் லென்த்து வந்து தப்பாக போட்டு நீங்கள் வந்து பேட்டரை வந்து புல் அடக்க வச்சிங்கன்னா 6 மேலே 6 வந்து பறக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இப்போதைக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பார்க்கும்போது மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியா சேர்ந்த பிளேயர். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டு இருக்கார். மேத்யூ ஷாட் எடுக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
நல்ல பேட்டர் அவர், நல்ல ஸ்ட்ரைக் ரேட் கூட ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக்கில் வச்சுருக்காரு. அதே போல் வந்து அவர் வந்து இந்த T20 ஃபார்மேட்டுக்கு தகுந்த பிளேயர், நல்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்யூச்சர் பிளேயர் கூட சொல்லின்னு வராங்க. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அது ஆஃப் ஸ்பின் வந்து கட்டாயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் யோசித்து அதை பிளான் பண்ணியே ஆகணும். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஆர்சிபி இது பார்க்கும்போது ஜேக்கப் பெத்தல் இன்னும் ஆடலை. அவர் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர். அவர் வந்து டீமில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஜேக்கப் பெத்தல் வந்து நிறைய மேட்சஸ் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இங்கிலாந்துக்கு. பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட், எத்தனையோ பிளேயர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அலிஸ்டர் குக்லாம் சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து ஜேக்கப் பெத்தல் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க எப்போ வந்து இறக்குவாங்க, எப்போ வந்து ஃபாரின் பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ணுவாங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் ஆர்சிபி சார்பாக. அடுத்தது வந்து வெங்கடேஷ் ஐயர் வேறு வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவரில் வந்து பொழந்து கட்டுவார். பால் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்து ஈஸி அவருக்கு வந்து. ஏன்னா வந்து அவரோட ஹைட்டு, வெயிட்டு, ஸ்ட்ரென்த்து, பவர், ஹிட்டிங் அபிலிட்டிலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் தான் வந்து புல் அடிக்கிறதுலாம் வந்து அவர் அந்த ஷார்ட்ஸ்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா அவர் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து அந்த முதல் மேட்ச்சில் ஜெயித்த மேட்ச்லேயே வின்னிங் காம்பினேஷன்லேயே வந்து திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலக்ட் பண்ணிட்டு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மேட் ஹென்ரி போலிங்கில் இருக்கார், இந்த பக்கம் கலீல் அஹ்மது, அதே போல் வந்து நூர் அஹ்மது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்க்ளூஷன் கூட பண்ணியிருக்காங்க. என்னென்னா சாத்விக் தேஸ்வால். இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு ஆடிட்டு இருக்கார் ரஞ்சி ட்ரோஃபி. போன சீசன் 2025 பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கில் கூட நான் வந்து காமெண்ட்ரி கொடுக்கும்போது பார்த்துருக்கேன். சாத்விக் தேஸ்வால் வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போலர். நல்ல ஒரு ராங் ஒன்ஸ்லாம் போட்டு பேட்டர்ஸை வந்து அவங்க யோசிக்க வச்சு பேட்டிங் வந்து மிஸ்கியூ ஷாட்ஸ்லாம் ஆட வைப்பார். பேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் தவிச்சு அவுட் ஆனது இருந்துச்சு. அதே போல் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு போன சீசன் கூட பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கில். ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸ்வப்னில் சிங் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட வச்சுருக்காங்க. அவர் வந்து ஜஸ்ட் ஆர்ம் போலர், லெஃப்ட் ஆர்ம் போலரில் வந்து ஆர்ம் பால்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கலாம். சென்னையோட அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் கூட ஆடிட்டு இருப்பார் அவர். நல்ல லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், ஒரு நல்ல ஹிட்டர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கூட போடுவார். சாத்விக் தேஸ்வால், அதே போல் வந்து ஸ்வப்னில் சிங் நல்ல ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் ஸ்பின்னில் கூட வச்சுருக்காங்க. ஸோ 2 விதமான ரெஸ்ட் ஸ்பின்னர் தேஸ்வால், சாத்விக் தேஸ்வால். இவர் வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் ஸ்வப்னில் சிங். அப்புறம் வந்து ரஷீக் சலாம் சொல்லிட்டு பிளேயர் பல வருஷமாக ஆடிட்டு இருக்கார். அவர் வந்து ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஆடிந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அந்த மாதிரி நிறைய டீமுக்கு ஆடிந்தார். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். திடீர்னு வந்து டீமில் எடுப்பாங்க. எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்த்தா திடீர்னு வந்து அவர் நல்ல கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் பண்ணின்னு இருப்பார். மிடில் ஓவர் அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில், அதே போல் வந்து டெத் ஓவரில் வந்து குயிக்காக ஆடி ஸ்கோர் கொண்டு போவார். அதே போல் வந்து ஒரு மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் 1 இல்லை 2 விக்கெட்டாவது எடுப்பார். ரஷீக் சலாம் ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஈவன் இந்தியா ஏ கூட ரெப்ரசன்ட் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார் போன சீசனில் கூட. அப்புறம் ஜோர்டன் காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர் இங்கிலாந்துக்கு. எத்தனையோ பேட்டர்ஸ் வராங்க, எத்தனையோ விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் இங்கிலாந்துக்கு வந்து போயின்னு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஜார்டன் காக்ஸ் வந்து வேறு லெவல் T20 ஃபார்மேட் ஆடிட்டு இருக்கார். ஈவன் 100ஸ்லேயும் சரி, அதில் T20 பிளாஸ்ட் இங்கிலாண்ட்லேயும் சரி நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. டாப் ஆர்டரில் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தார். இந்த பக்கம் நம்ம வந்து சிஎஸ்கேயோட ஸ்ட்ரென்த்ஸை பற்றி பேசலாம். டெவால் ப்ரூயிஸ் இது வரைக்கும் ஆடலை. அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால வந்து அவர் உட்கார வச்சுருக்காருங்க. மொத்தமாக ஒரு 2-3 மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க, ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது, ரெக்கவர் ஆறாரான்ட்டு. மேபி இந்த மேட்சை கொஞ்சம் புஷ் பண்ணி கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ அந்த டெவால் ப்ரூயிஸ் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிஸ் எல்லா ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்னால வந்து பெங்களூரு பிச், அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி பிஹைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் வந்து ஷார்ட் டைமென்ஷன்ஸாக இருக்கிறனால அவர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டெவால் ப்ரூயிஸ் மறுபடியும் கொண்டு வரணும் பார்ப்பாங்க. போன முறை என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட வந்து வெறும் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் பயன்படுத்தியிருந்தாங்க.
நான் வந்து உங்களுக்கு சொன்ன இந்த இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மேத்யூ ஷாட் வந்து சரியாக பயன்படுத்தலை, ஆஃப் ஸ்பின்னராக பயன்படுத்தலைன்ட்டு. ஸோ இந்த முறை வந்து மேத்யூ ஷாட்க்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 4 லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ்னால. பட் எப்படி எடுப்பாங்க? ஏன்னா வந்து இன்னொரு விஷயம், அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் தான் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதுக்குன்ட்டு எடுக்காமல் போகலாம். பட் வேறு வாய்ப்பே இல்லை. ஆஃப் ஸ்பின்னர், ஸ்பெஷலைஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் இல்லாதனால அது ஒரு அவங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு சேலஞ்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் 2 மேட்ச்சில் வந்து அவர் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க டீமுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேர்ல்ட் கப் சமீபத்தில் பர்ஃபார்மன்ஸு குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல்ஸ், ஃபைனல் பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபார்மை தொடர்ந்து கொண்டு வருவார் ஐபிஎல்ல எதிர்பார்த்துருந்தாங்க. ஈவன் ஃபேன்ஸ் கூட எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடி மறுபடியும் அந்த ஒரு சஞ்சுனா என்ன, அதாவது என்னதான் வந்து சஞ்சு பற்றி நீங்கள் பேசினாலும் அவர் கிளாஸை வந்து அவர் அதை பிரிக்க முடியாது. அவர் அந்த கிளாஸ், அந்த எலிகன்ஸ், காம் அண்ட் கம்போஸ் பிளேயர் அந்த இருக்க தான் செய்யும். பட் அவர் எப்படி ஒரு கம்பேக் கொடுப்பார், அது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதே போல் ருத்துராஜ் கைக்வாட் கொஞ்சம் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் அந்த டாப் ஆர்டரில் அட்லீஸ்ட் அந்த பவர் பிளேலையாவது அந்த ரூலை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ டெவால் ப்ரூவிஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பட் வந்து இங்கே அவர் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் வந்து சர்ஃப்ராஸ் கான் அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தனால பிரச்சனை கிடையாது. கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ கார்த்திக் சர்மா பற்றி நான் வந்து ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீரீஸில் வந்து ஐபிஎல் ஷோ சீரீஸில் வந்து சொல்லியிருப்பேன். அவர் வந்து அப்கமிங் சூப்பர் ஸ்டார்னு. பட் இன்னொரு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் கூட நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க, உர்வில் பட்டேல் அப்படின்ட்டு. போன சீசனில் கூட ஆயுஷ் மாத்திரை கூட ஆடி ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்டார்ட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியல சென்னை சூப்பர் கிங்ஸ்னால். இந்த முறை வந்து உர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து கார்த்திக் ஷர்மாவுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் பெரிய அளவுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த முறை வந்து உர்வில் பட்டேலுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உர்வில் பட்டேல் கூட ஒரு ப்ரூவன் பிளேயர் தான். அதே போல் வந்து டாப் 3, டாப் 4 கூட அவர் இறக்கி விட்டால் கூட ஆடுவார். கார்த்திக் சர்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்பர் 5 அந்த மாதிரி ஒரு பொசிஷனை இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ நம்பர் 5நாலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அவர் வந்து போன உடனே இறங்கி அடிக்கிறது தான். அவர் கண்டிப்பாக அதுக்கு தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே வந்து நிறைய பெரிய ஷாட்ஸ்லாம் ஆடிந்தார். ஸோ இந்த முறை வந்து உர்வில் பட்டேலுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். போலிங்கில் வந்து நம்ம வந்து கலீல் அஹ்மத் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். கலீல் அஹ்மத் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்தது பஞ்சாப் கிங்ஸ் கூடயோ இல்லைனா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடயோ லைன் லென்த் அந்த மாதிரி போட்டார்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் பேட்டர்ஸ் வந்து அது லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த டைமென்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலரை வந்து அந்த ஆங்கிள் க்ரியேட் பண்ணும். அந்த ஆங்கிள் தான் வந்து பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆங்கிளே நம்ம பார்க்கல இது வரைக்கும் இந்த சீசனில். பட் அந்த ஆங்கிள் இல்லாமல் நீங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டிங்கன்னா லென்த்து அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு கதை. ஸோ பேட்டர்ஸ் வந்து பெங்களூரு டீமில் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. ஈவன் ஜேக்கப் பெத்தல் உள்ளே வந்தால் கூட பெரிய த்ரெட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டருக்கு ஆடும்போது ஈஸியாக தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் ஆங்கிள் க்ரியேட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டருக்கு அந்த ஒரு சைட் பார்க்கும்போது, அந்த விஷன் பார்க்கும்போது அவர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கலீல் அஹ்மத் எடுத்திருக்காங்க. ஸோ கலீல் அஹ்மத் பதிலாக வந்து ராமகிருஷ்ணா கோஷ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். பட் கலீல் அஹ்மத் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரைக் போலர் தான் எடுத்திருக்காங்க, மெயின் போலராக தான் எடுத்திருக்காங்க. பட் ராமகிருஷ்ணா கோஷ் இது வரைக்கும் வந்து இந்த சீசன் ஈவன் அந்த ப்ரீ கேம்ப்பு அதே போல் வந்து இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் கூட வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட். ராமகிருஷ்ணா கோஷ் கூட ஒரு நல்ல ஒன் ஆஃப் தி அப்கமிங் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த இந்தியன் கிரிக்கெட் டொமஸ்டிக்கில் வந்து பார்க்கும்போது அவர் வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட பேஸும் நல்லாயிருக்கு, பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்து நீங்கள் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதே போல் லைட்டான கிராஸ் இருக்கிறதுனால அவரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குர்ஜப்னீத் சிங் என்னோட நண்பர், அவரையும் வந்து எடுக்கலாம். பட் அவர் வந்து இப்போதைக்கு வந்து எடுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்கலாம். பட் ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டைமென்ஷன்ஸ் தான் காரணம், முக்கியமான காரணம். கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் கூட பிரச்சனை தான். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேறு இருக்காங்க பெங்களூரு டீமில். நான் சொன்ன மாதிரி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் எடுக்கிற போல ராமகிருஷ்ணா கோஷ்க்கு தான் அதிகபட்சத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். போன முறை வந்து பிரசாந்த் வீர் எடுத்தாங்க. எனக்கு அது இன்னும் அந்த கிளாரிட்டி கிடைக்கல, பிரசாந்த் வீர் என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து பெரும்பாலும் பிரசாந்த் வீர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை தான் வந்து பயன்படுத்துவாங்க. பட் இந்த
போன போன மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட போலிங் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. அதே போல் வந்து பேட்டிங்கில் கூட அவரை இறக்கி விட்டாங்க. ஆனால் அவருக்கு சுத்தமாக க்ளூவே கிடையாது. அவருக்கு சுத்தமாக க்ளூவே இல்லை என்ன ஆடின்னு இருக்காரு. ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து விஜயகுமார் வைஷாக் ஒரு பேஸோடு அட்டாக் பண்ணியிருந்தார். ஒரு பக்கம் பார்த்தா ப்ரெஷர், இன்னொரு பக்கம் விக்கெட்ஸ்லாம் விழுந்துருந்தது. ஸோ அவர் இந்த கேமுக்கு மொத்தமாக அவுட் ஆஃப் தி கேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி அவரை ஸ்வாப் பண்ணி வேறு பெட்டர் பிளேயர் கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அநேகமாக ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து மறுபடியும் சிஎஸ்கே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஸ்ரேயஸ் கோபால் கண்டிப்பாக நம்ம வந்து இவரை பற்றி பேசியானோம். ஏன்னா ஸ்ரேயஸ் கோபால் வந்து இதுக்கு மேலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு கூட ஆடியிருந்தார். அதே போல் வந்து அவர் அந்த டெத் ஓவரில் அடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். மேட்ச் வந்து ஃபினிஷர் கூட. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்குது, நீங்கள் ஒரு பேட்டர் இன்னொரு பேட்டர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆடணும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். ஒரு ஓவர் இவர் அட்டாக் போவார்னா ஒரு ஓவர் கொஞ்சம் இவர் டிஃபென்சிவாக இருப்பார், இன்னொரு ஓவர் வந்து இவர் அட்டாக் போவார், அந்த பிளேயர் டிஃபென்சிவாக இருப்பாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் இந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் அப்போ கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து ஸ்ரேயஸ் கோபால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ரேயஸ் கோபால் வந்து கர்நாடகா சேர்ந்த பிளேயர், ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரேலாம். ஸோ அது அவருக்கு இந்த கண்டிஷன்ஸ் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கு. ஸோ ப்ராப்ளி ராகுல் சாரு பதிலாக வந்து ஸ்ரேயஸ் கோபால் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹோம் பாயாக இருக்கிறனால, அதே போல் அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சனால. பட் அகெயின் நம்ம வந்து லெக் ஸ்பின்னராக இருக்கிறனால தான் அதே ஒரு பெரிய பிரச்சனை. இல்லைனா வந்து கண்டிப்பாக ஸ்ரேயஸ் கோபாலை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மேட்ச் வின்னராகவும் இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங்கில் சப்போர்ட் கொடுப்பாரு, பவுலிங் கூட வந்து ஒரு குயிக்காக ஓவர்ஸ் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பவுலர்ஸாக சொல்லிக்கலாம். அகில் ஹுசைன் கூட வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல சிஎஸ்கேயோட 11ல், இல்லைனா வந்து இம்பேக்ட் பிளேயரை கூட பார்க்கல. பட் அகில் ஹுசைன் எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். பர்டிகுலராக வந்து ஆர்சிபியோட போலிங் அட்டாக் பார்க்கும்போது ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார், ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அட்டாக் வச்சுருக்காங்க. அபிநந்தன் சிங் கூட வந்து ஓரளவுக்கு என்கரேஜ் பண்ணி போடும்போது அவரும் வந்து நல்லா போட்டுருக்கார். மேபி மறுபடியும் எடுத்தாங்கன்னா அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அகில் ஹுசைன் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா வந்து அவர் அந்த கண்டிஷனுக்கு இப்படி வந்து குவிக்காக அடாப்ட் பண்ணுவாரா, இல்லை அது இல்லாமல் அந்த 2 மேட்ச் வேறு தோல்வி சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து டீம் செலக்ட் பண்ணுவாங்க இந்த முறை. இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இது வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சனை பயன்படுத்தலை, முகேஷ் சௌத்ரியும் பயன்படுத்தலை. ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அட் த சேம் டைம் முகேஷ் சௌத்ரி எம்எஸ் தோனி ப்ரிஃபர் பண்ணி எடுப்பார் பெரும்பாலும். நீங்கள் பழைய சீசன்ஸ்க்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். முகேஷ் சௌத்ரி வந்து நம்பி அவர் கையில் பந்து கொடுத்து அவரை போட வைப்பார். அவரும் வந்து ஒரு விக்கெட்டு க்ரூஷலான டைமில் வந்து விக்கெட் எடுத்து அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுப்பாரு. ஸ்பென்சர் ஜான்சன் மறுபடியும் லெஃப்ட் ஆர்ம் போலராக இருக்கிறனால அது ஒரு கேள்வி கட்டமாக தான் இருக்குது, இந்த முறை எடுப்பாங்களான்ட்டு. ஏன்னா 4 லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது. நேத்தன் எலிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தயங்காமல் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து T20 ஃபார்மேட்லேயே வந்து தகுந்த பிளேயர், ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் ஸ்பென்சர் ஜான்சன் எப்படின்னா சில டைம் வந்து இந்த லென்த் மிஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டர்ஸ் வந்து சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சின்ன அந்த பிரச்சனை இருக்குது. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யாரை எடுப்பாங்க? அதாவது வந்து அகில் ஹுசைன் எடுப்பாங்களா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷனாக, இல்லைனா வந்து ஸ்பென்சர் ஜான்சன் போவாங்களா? ஸ்பின் ஆப்ஷன் போனால் வந்து டைமென்ஷன்ஸ் சின்னதாக இருக்கிறனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு பெரும்பாலும் வந்து ஒரு பேஸ் அட்டாக் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேத்யூ ஷாட்டை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்க தான் செய்யும் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின் அகேன்ஸ்டாக போடுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் 2 டீம் இடையில இருக்குது. ஆன் பேப்பர் இன்னும் நான் சொல்லுவேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. பட் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் பயங்கர சொதப்பலாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போலிங் லென்த்து வந்து சுத்தமாக சொதப்பி விட்டாங்க. அதில் வந்து சரியாக எக்ஸிக்யூஷனே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான 11 எடுக்கலை. மேத்யூ ஷாட் எடுக்கலை. அதே போல் பிரசாந்த் வீர் எடுத்தாங்க. பட் அவர் வந்து நடுவில் அமுச்சு விட்டாங்க. ஸோ கரெக்டான ஸ்கில்ஸை வந்து பயன்படுத்தலை. அதே போல் வந்து எக்ஸிக்யூஷன் பர்டிகுலராக பார்க்கும்போது சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் வந்து ருத்துராஜ் கைக்வாட், இவங்க வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆடி ஆகணும். ஸோ அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆர்சிபிக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, ஃப்ரெஷ் பாடியோட ஃப்ரெஷ் மைண்டோட. பட் சென்னைக்கு வந்து இந்த சிக்கல்லாம் இருக்க தான் செய்யும்.
நம்ம பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகும்ன்ட்டு. அதே போல் வந்து சிஎஸ்கே எப்படி வந்து இந்த தோல்வியை வந்து 2 மேட்ச் தோல்வி பேக் டு பேக் வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி வெற்றி கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து சிஎஸ்கேக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. சிஎஸ்கே நம்ம பார்த்துருக்கோம். எம்எஸ்டி ஒரு வேளை ஆடலைன்னா கூட வந்து உட்கார்ந்து அவர் வந்து கண்டிப்பாக டீம் மீட்டிங்கில் ஒரு அட்வைஸ் கொடுப்பார், இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. அதே போல் எம்எஸ்டியோட ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து ஈவன் ருத்துராஜ் கைக்வாடுக்கும் இருக்குது. அதாவது வந்து கேப்டன் கூலாக இருந்துக்கிட்டு ப்ரெஷர்லாம் வந்து டீம் உள்ளே வர வைக்காமல் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு. அதே போல் சஞ்சு சாம்சன் கூட அந்த மாதிரி பிளேயர் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ் பண்ணால் கூட பட் ஆன் பேப்பரில் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு பெட்டரான டீம் தான். அதே போல் இந்த டேலண்ட் பூல் ஒரு காம்படிஷன், அதாவது யங் பிளேயர்ஸ், அதே போல் வந்து சீனியர் பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ்ட் பூலில் தான் இருக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட அகெயின்ஸ்டாக ஆடுறதுக்கு, அதே போல் வந்து அவங்கள பீட் பண்ணுறதுக்கும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெயிட் பண்ணி ஸ்கில்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பேசிக்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான 11 எடுத்து கரெக்டான இம்பேக்ட் பிளேயர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதாவது கிரவுண்டை பற்றி, வெதர் கண்டிஷன்ஸ், ஆப்போசிஷன் பற்றி, அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் டீம் பற்றியும் வந்து எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எது வந்து ஸ்ட்ரென்த்ஸ் அவங்களுக்கு இருக்குது, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அது கூட வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.